ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு 7லேருந்து 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாம் நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆனோனையும் இதை நம்ம நல்லா இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்க போகிறோம். அதே கடாயில் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 25 நம்பர் சின்ன வெங்காயம். இதுக்கு அரை கிலோவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு தக்காளி சேர்க்க போகிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் நம்ம பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை 4 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் கருவேப்பிலை சேர்க்குறேங்க. கருவேப்பிலை எப்பயுமே நான்வெஜ்க்கெலாம் சேர்க்கணும். இப்போ நான் அரை கிலோ சிக்கன் சேர்க்குறேங்க. அரை கிலோ சிக்கனுக்கு தாங்க நான் இப்போ சொல்கிற எல்லா அளவுமே. இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டம்ளர் தண்ணி இதில் சேர்க்குறோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். 5 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தோட பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்போவே நல்லா வாசம் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், மிளகாய் எல்லா பேஸ்ட்டும் சேர்த்து இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கிளறி விடு. இப்போவே பாருங்கள், நல்ல கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த மிளகு சேர்த்த இது தாங்க. நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இது நான் வறுவல் ஸ்டேஜுக்கு நான் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ட்ரையாக வேணுன்றனால நான் நல்லா தண்ணி நல்லா வற்ற விட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ட்ரை ஆகணுங்க. பட் பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.